கூடாது. தேவ பிள்ளைங்க திட மனசா இருக்கணும். என் வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில என்ன போராடாலும் பரவாயில்ல, இயேசுதான் என் நம்பிக்கை, இயேசுதான் என் கடவுள், இயேசுதான் என் தெய்வம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி திறங்கொள்ள நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். அல்லேலூயா. பயப்படவே கூடாது. இயேசு நம்ம படகுல இருந்தா, இயேசு நம்ம குடும்பத்துல இருந்தா, இயேசு நம்ம உள்ளத்துல இருந்தா எதிர்க்க கூடாது, பயப்படவே கூடாது. பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பயப்படுறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, விசுவாசம் தான் பிரியமா இருக்கலாம். பயத்தை உண்டாக்குறது, வேதனையை உண்டாக்குறது தேவனுடைய வேலை அல்ல, விசுவாசுடைய வேலை. நீ ஜனமானதா இருக்கிறது தான் தேவனுடைய வேலை, நீ தைரியமா இருப்பதான் தேவனுடைய வேலை, அதான் தேவ சித்தம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் தாங்கி கொள்ளணும். ஆமென். அதுக்காக தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். கோலையா இருக்கிறதுக்காக தேவன் தெரிந்து கொள்ளல, வீரமா இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு போராட்டம் பவுல் வாழ்க்கையில வந்தது, பிரச்சனை சந்திச்சாரு, போராட்டங்கள் சந்திச்சாரு, எல்லாம் வந்தது. ஆனா ஊழியத்தை விட்டுட்டு ஓடல, தரிசனத்தை விட்டுட்டு ஓடல, அழைப்பை விட்டுட்டு ஓடல, ஊழியத்தை விட்டு அவர் போகாம இருந்தாரு. மரணமே வந்தாலும், போராட்டமே வந்தாலும், பிரச்சனையே வந்தாலும் என் ஊழியத்தின் பங்கை நிறைவேற்ற முடிப்பேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லெக்கனுக்கு நான் ஓடுகிறேன். ஓட்டத்துல போராட்டங்கள் வரும், ஓட்டத்துல பிரச்சனைகள் வரும், ஓட்டத்துல போராட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது, போராட்டங்கள் வரும் பொழுது அது உபத்திரங்கள் அவங்களுக்கு வரதான் செய்யும். ஆனா அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமென். அதுக்காக தான் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவ பிள்ளைங்க பயப்படுறவர்கள் இருக்க கூடாது, தைரியமா நிக்கணும்.